ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த அத்தியாயமானது ஆரம்பிக்க போகுது. அடுத்த அத்தியாயமாக அது என்னடா புதுசாக அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அடுத்த அத்தியாயனா தமிழ் மாதத்தில் 2வது மாதமான வைகாசி மாதம் முடிந்து 3வது மாதமான ஆணி மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஜோதிட ரீதியாக சொல்லணுன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அந்த ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இந்த நாள் அன்னைக்கு. இந்த நாள் அன்றைக்கி இந்த மாதிரி அவர் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே தமிழ் மாதத்தில் 2வது மாதமான ரிஷப மாதம் அதாவது வைகாசி மாதம் முடிந்து 3வது மாதமான ஆணி மாதமான மிதுன மாதமானது ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய மிதுன மாதத்தில் நிறைய கிரகங்கள் மாறுதல்களை கொடுக்க போகுது. சூரியன் மிதுனத்தில் மாறும்போது எல்லா கிரகங்களும் மாறப்போகுது. அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஜோதிடர்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாதம் என்ன நடக்குங்கிற பலன்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் ஷேர் பண்ணி ஆரம்பிக்க போகிறேன். இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக என்ன நடக்குங்கிறத ஆணி மாத பலனை அந்தந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். அவங்கவுங்க ராசிக்கு ஆணி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஆணி மாத பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3வது மாதம் என்ன மாதிரி ஸ்பெஷலான மாதம் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்காரங்க முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு ஆணி மாதம் என்ன நடக்குங்கிற பலன்களை பார்க்கலாம். ஆக்சுவலி உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் தான் ஆணி. இது தேவர்களுடைய மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. மேலும் ஆணி மாதம் இளவேநீர் காலம், கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களில் கூறப்படுது. மேலும் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆணி மாதத்தில் தான் நடைபெற்றது. ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனமானது நடைபெறும். அதே போன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும். சில கோவில்களில் ஆணி பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அந்த வகையில் திருச்சி உறையூர் மேற்கூரை இல்லாமல் இருக்கக்கூடிய அதாவது திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும். கோடை கோடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க. பிறகு அந்த மாம்பழங்களை கோவில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க. இதே போன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோயிலில் ஆணி பௌர்ணமி என்று ஸ்ரீ தாய்மானவர் சுவாமிக்கு வாழைப்பழங்கள் சமர்ப்பாங்க. தங்கள் குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வாங்க. இந்த பிரார்த்தனை செய்து பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பாங்க. இதே போல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆணி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையை தரிசிக்கலாம். அதாவது அங்கு திருவீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையாருடைய திருவுருவ சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க. இந்த மாதிரி பல சிறப்புகள் இந்த மாதம் நடக்கும். தமிழகத்தில் குறிப்பாக சில கோவில்களில் ஆணி பௌர்ணமியொட்டி தெப்பத் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும். இந்த மாதிரி இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி திருவிழா வைபவமானது நிறைந்திருக்கும். ஸோ அதனால் இந்த ஆணி மாதம் ரொம்பவே சிறப்பான மாதம் என்பது குறிப்பிடப்படுது. இவ்வளோ நேரம் ஆணி மாதத்துடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ ஆணி மாதம் ராசி பலன் 2025 மேச ராசிக்கு சொல்ல போகிறேன்.
ஆக்சுவலி மேச ராசிக்காரங்களுக்கு அற்புத யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்ட பணம் கொட்டும். ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அது என்ன, எதில் அதிர்ஷ்ட பணம் கொட்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். விசுவாச வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மேஷ ராசிக்காரங்க விரிவாக வீடியோ பார்த்து பயன்பெறுங்க. உத்தராயணத்தின் 6வது மாதம், கடைசி மாதம் ஆணி. பொதுவாக மாந்தாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் மாற்றத்தை வைத்து கணக்கிடப்படுது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதம் மாறினது நிர்ணயம் செய்யப்படும். இந்த ஆணி மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும் மிதுனத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்கிறாரு. அதாவது இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களும், கும்பராசியில் சனி, ராகு ஆகிய கிரகங்களும் இருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவால் எல்லா கிரகங்களுமே அடங்கியிருக்கு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த ஆணி மாதம் அனைத்தையுமே வெளிநாட்டு சக்திகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆணி மாதத்தில் கிரகநிலைகள் இப்படி அமைஞ்சதுனால நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெளிநாட்டு சக்திகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போவார். 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு. அதனால் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக கருதப்படுது. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்துலையே பயணிக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆணி மாதத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இன்னும் டீப்பாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும். செவ்வாய் ராசிக்கு 5வது இடத்துல இருப்பதால் விசேஷமான காலகட்டமாக இருக்கும். 1, 5, 9 இடம் என்பது மகாலட்சுமி யோகம் என்று அழைக்கப்படுது. இந்த இடத்துல ராசிநாதனோ 5வது அதிபதியோ 9வது அதிபதியோ இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. அதாவது ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல இருப்பதால் பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த ஒரு ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வெற்றி நிறைய கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய அபிஷேகங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டாகும். 5வது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களோட ராசிக்கு இருக்கும். உங்களோட ராசிக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா வெற்றி இருக்கும் என்று சொல்லிடலாம். அப்புறம் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாட்களாக காத்திருந்த உங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிரசாதம் உண்டாகும். ராசிக்கு 3வது இடத்துல குரு பகவான் இருந்து 7வது இடத்தை பார்க்குறாரு. ஸோ திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடும். வருட கிரகங்கள் அனைத்துமே இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால பெருசாக மற்றது எதுவும் பிரச்சனை வராது. தொழிலில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியும் ராகுவும் சேர்ந்து 11வது இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிவிதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கும். அதுவும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் சூரியன் ராசிக்கு 3வது இடத்துல இருப்பதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். 5வது அதிபதி 5க்கு 11 இருப்பது பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி காலமாக இருக்கும். எழுத்து பணி, கலைத்துறை, மருத்துவர்கள், இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறவங்க, மண், இரும்பு தொழில் செய்பவர்கள் எல்லாருக்குமே ஏற்ற நிறைந்த காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். பணவரவு உங்களுக்கு மெயினாக அதிகரிக்கும். ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் சீரான அமைதி இருக்கும். அதுவும் ஜூன் 29ஆம் தேதி ராசிக்கு 2வது இடத்துல சுக்கிரன் போவது பெரிய விசேஷமாக இருக்கும். இதன் மூலம் தனஸ்தான அதிபதி சுக்கிரன் 2வது இடத்துல இருப்பதால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யமெல்லாம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஆணி மாதம் உங்களுக்கு ஏற்படும். அதில் ஸ்பெஷலாக கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா இதில் தான் பேச்சில் அனைவரையும் கவர்ந்தாலும்
நீங்கள் சுருக்குன்னு பேசக்கூடாது. ராசிக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடிய புதன் 4வது இடத்துல போகிறாரு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலன்களை தடுக்கும். அந்த முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலன்களை தடுக்கும்னா அப்போ முயற்சிகள் செய்கிறதுல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஜூலை 6 முதல் 8 வரையிலான காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆபத்து இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். ஆக மொத்தம் இந்த மாதம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். இந்த மாதிரியான மாதம் தான் இந்த மாதம். ஸோ இந்த மாத பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய வீடியோ தெரிந்து கொள்ள